கார் மீது இரும்பு சுத்தியலை வீசிய மோட்டார் ஓட்டி, பொதுமக்கள் கண்டனம், வைரலாகும் காணொளி. காணாமல் போன கல்லறை, கோலநெருங்கில் 100 ஆண்டுகளுக்கு பின் வெளிப்பாடு. ABO நெகட்டிவ் வகை ரத்தம் பற்றாக்குறை, இரத்த தானத்திற்கு அவசர தேவை, தேசிய இரத்த மையம். கலானாஜயா பள்ளி வாசலில் 2 பெண்கள் கொல்லப்பட்ட சம்பவம், குற்றச்சாட்டை மறுத்த ஆடவன். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் எரிந்த இரும்பு சுத்தியினால் பெண் ஒருவர் ஆபத்தான சூழலை எதிர்நோக்கி அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளார். சமூக ஊடகங்களில் வைரலான இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகளின் வழி பெண் ஒருவர் ஓட்டி சென்ற வாகனத்தை மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் முந்தி செல்வதை பார்க்க முடிகிறது. பின்னர் சற்று மோட்டாரை மெதுவாக்கி இரும்பு சுத்தியல் ஒன்றை எரிந்துவிட்டு அந்த ஆடவர் மீண்டும் வேகமாக மோட்டார் ஓட்டி செல்வதையும் காண முடிந்தது. வீடியோவை பார்த்த வலைத்தளவாசிகள் இச்சம்பவம் குறித்து கடுமையாக கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். விரைவிலேயே அந்த ஆடவரை கைது செய்ய வேண்டும் என்றும், இச்செயலால் விபத்துகளும் சாலை பயணர்களுக்கு ஆபத்துகளும் விளையும் என கடிந்து வருகின்றனர். இன்னும் சில இணையவாசிகளோ இது பணம் சம்பாதிக்கும் திட்டம், விபத்து நடந்தால் காரை இழுத்து செல்வதற்கு பணம் கிடைக்கும் எனவும் பதிவிட்டுள்ளனர். A, B மற்றும் O நெகட்டிவ் வகை இரத்த கையிருப்புக்கு அவசர தேவை ஏற்பட்டுள்ளதால் அவ்வகை இரத்த பிரிவைச் சேர்ந்த பொதுமக்கள் முன்வந்து இரத்த தானம் அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அவ்வகை இரத்த பிரிவுகளின் கையிருப்புக்கான தேவை அதிகரித்து வருவதாக தேசிய இரத்த மையம் தனது ஃபேஸ்புக்கில் தெரிவித்துள்ளது. O பாசிட்டிவ் மற்றும் A பாசிட்டிவ் இரத்த வகைகளுக்கான தேவைகளும் அதிகரித்துள்ளன. இதனால் இரத்த சேமிப்பு கையிருப்பில் பெரும் சவால் ஏற்பட்டிருப்பதாக அம்மையம் கூறியது. இரத்த கசிவினால் வரும் அவசர சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மேற்கண்ட இரத்த பிரிவுகளின் கையிருப்பு மோசமாக குறைந்துள்ளது. இவ்வாரம் மட்டுமே O பாசிட்டிவ் A பாசிட்டிவ் இரத்த கையிருப்புகளுக்கு மருத்துவமனைகளிடமிருந்து இடைவிடாது அழைப்புகள் வந்த வண்ணம் உள்ளதாக அம்மையம் விளக்கியது. நாட்டில் இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் 1,04,757 பேர் இரத்த தானம் செய்துள்ளதாக தேசிய இரத்த மையத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 5 நாட்கள் 96 மணி நேரங்கள் இடைவிடாது இலவசமாக 2000 பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி. வாருங்கள், முடித்திருத்தி நீங்களும் இச்சாதனைக்கு வித்திடுங்கள். இந்திய சமூகத்தினர் தங்களுக்கான உதவிகளையும் அரசாங்க திட்டங்களையும் அணுகுவதற்கு இலகுவாக நம்மை நாம் காப்போம் எனும் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. பம்பிம்பிங் பம்பாங்குனான் மஷராக்கட் எனப்படும் சமூக மேம்பாட்டு வழிகாட்டி அமைப்பின் ஒரு புதிய முயற்சியாக பிரதமரின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி சண்முகன் மூக்கன் தலைமையில் இந்த இணையதளம் அறிமுகமானது. தேவைகள் ஏற்படும் போது எவ்விடத்தை நாடினால் உதவிகள் கிடைக்கும் என்பதை தெளிவுறுத்துவதோடு உதவி எப்போதும் ஒரு சொடுக்கில் கிடைக்கக்கூடியவாறும் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளதை சண்முகன் விவரித்தார். இந்த நாமை நாம் கப்பம் வந்து மூணு விதமான பிரிவில் நம்ம செஞ்சுருக்கோம். ஒன்று வந்து சமுதாயத்தை எப்படி அணுகலாம், அதுக்கான வெப்சைட்டில் வந்து அவங்க அணுகக்கூடிய விதங்கள் என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் நம்ம செஞ்சுருக்கோம், இதெல்லாம் வந்து நம்ம வெப்சைட்டில் நம்ம போட்டிருக்கோம். முக்கியமாக வந்து பந்தியது பசியாற்று, இது ஆலயங்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒவ்வொரு சனிக்கிழமையும் 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஏறத்தாழ இன்றைக்கி தேதியில் வந்து 51 ஆலயங்கள் இதில் பங்கெடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் கூட நம்மளுக்கு வந்து உதவி தேவைனாக்கா நீட் அசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் போய் நாளைத்தலைவர் அளவில் எங்கே வேணாலும் யார் எப்படி வேணாலும் தனிப்பட்ட முறையாக இருந்தாலும் சரி, ஆலயங்கள் மூலிமா சரி, அவங்க அதில் ரெஜிஸ்டர் பண்ணாங்கனாக்கா அது சென்ட்ரலைஸாக நம்மளை வந்து அடையும். அங்கேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி யாருக்கு என்ன தேவைகள் அல்லது எங்கே அனுப்பணும், அவங்கள எந்த விதமான ஏஜென்சிக்கு நம்ம அனுப்பணும்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. மூன்றாவதாக பார்த்திங்கனாக்கா கால் பண்ணலாம். நம்மளுக்கு அவங்களுக்கு எதுவும் தேவைகள் இருந்தால் கூட நம்மளை கால் பண்ணி பேசுகிறதுக்காக டெடிக்கேட்டட் லைன்ஸும் நம்ம இணைச்சிருக்கோம். அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா
மக்கள் ஒரு ஆதங்கத்தில் இருந்தாங்க. எங்களுக்கு உதவி தேவைன்னா நாங்கள் எங்கே போகிறது, யாரை போய் அணுகிறதுன்னு. இப்போ வந்து அவங்க வந்து தேட வேணாம், அவங்க வலைத்தளத்துக்கு போனாலே நம்மளை அடையக்கூடிய எல்லா விதமான வசதிகளும் செய்யப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், ஃபிசிக்கல் பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபிசிக்கல் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கனாக்கா ஆலயங்கள், அரசு சாரா இயக்கங்கள் மற்றும் தனிப்பட்ட நபர் நம்மளுக்கு வாலண்டியர்ஸாக இணைஞ்சிருக்கவங்க அந்தந்த வட்டாரத்தில் உள்ளவங்களை நம்மளை தொடர்பு கொண்டாங்கன்னா அல்ல அந்த ஆலயத்துக்கு போனால் அதுக்கான தேவைகளை அல்லது நம்மளை எப்படி அணுகலான்ற முறைகளை அவங்களே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. இது வந்து ஒரு சென்டர், கம்யூனிகேஷன் சென்டர், ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். நம்மளாம் தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நம்மளுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணுன்றதுக்காக செய்யப்பட்டது. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பகுதியோ இல்லை ஒரு இடத்தையோ நோக்காமல் நாடு தலைவர் அளவில் எல்லாத்துக்கும் போய் சேரக்கூடிய அளவில் நம்ம இந்த தளத்தை அமைச்சிருக்கோம். அண்ட் நேஷன் வைட் வாலண்டியர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு தளமும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளுக்கு வாலண்டியர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா என்ன மாதிரியான ஹெல்ப்பு அவங்க அந்த வட்டாரத்தில் இருக்குதோ அதை வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு சேர்க்க முடியும். இது வந்து நம்ம தான் போய் செய்யணும் கிடையாது, சென்ட்ரலைஸாக நாங்கள் தான் போய் செய்யணும் கிடையாது. இது வந்து ஒரு சமுதாயத்தின் நோக்கம், இது சமுதாயத்தோட முயற்சி. நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா கனெக்டிங் த டாட்ஸ், ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் த டாட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து எல்லாரும் இணைஞ்சு செய்யக்கூடிய சமுதாய தளம். நாட்டிலுள்ள ஆலயங்கள், அரசு சாரா அமைப்புகள், ஊடகங்கள், அரசாங்கம், மாணவர்கள் மற்றும் சமூகத்தின் உதவியுடன் இந்த இணையதள திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் தொடக்க கட்டமாக 51 ஆலயங்கள் இணைந்துள்ளன. இவ்வாண்டு இறுதிக்குள் ஆலயங்களின் எண்ணிக்கையை 100ஆகவும் அடுத்த ஆண்டு வாக்கில் 200ஆகவும் உயர்த்த திட்டமிட்டுள்ளதையும் அவர் கூறினார். இந்த இணையதளம் வெறுமனே இலக்கவியல் தளமாக மட்டுமல்லாமல் சமூகத்தின் தேவைகளை அடையாளம் காணும் ஒரு முக்கிய கருவியாகவும் தனிநபர்கள் சரியான கருவளத்தை அணுகவும் வழிகாட்டும் என சுங்காய் புலோ தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவராசா கூறினார். இந்த புது ப்ராஜெக்ட் நம்மை நாம் காப்போம், எனக்கு என்னுடைய கருத்துப்பட்டிக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். அதை நான் வந்தேன் இன்றைக்கு நான் பிரதிநிதி ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஃபவுண்டேஷன் யாயாசன் இல்திசாம். ஸோ நாங்கள் நம்ம முழு ஆதரவுக்கு கொடுப்போம் இந்த ப்ராஜெக்டுக்கு. ஏனென்றால் இந்த ப்ராஜெக்ட் ஒரு நல்ல நம்ம சமுதாயத்துக்கு நன்மை கொடுக்கும். இப்போ ஒரு வெப்சைட் உருவாக்கியாச்சு. பிறகு அவங்களோட பிளான்ஸ்னால் ஒரு கால் சென்டர், நம்ம யாருக்கும் பிரச்சனை இருக்குது, விஷயங்கள்லாம் இருக்குது, இந்த கால் சென்டர் கூப்பிடலாம், என்ன ஹெல்ப் உதவி கேட்கலாம் அந்த. ஸோ இன்றைக்கு நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய ஆலயங்கள்லாம் வந்தாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆரம்பம். And I wish we will give full support to the project to make sure நம்ம சமுதாயத்துக்கு, இந்திய சமுதாயத்துக்கு இந்த மலேசியாவில் நாங்கள் உதவி செய்யலாம். இவ்வாய்ப்பை இந்தியர்கள் நன்முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் வாயிலாக நாட்டின் வளர்ச்சியில் இந்திய சமூகம் பின்தங்காமல் மீட்கப்படும் என நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகமான இந்த இணையதளத்தின் தொடக்க விழாவில் சண்முகன் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லாங்கூர் கிளானா ஜயாவில் பள்ளிவாசல் கழிவறையில் 2 பெண்களை கொலை செய்ய முயன்றதாக 46 வயது ஆடவர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி பிற்பகல் 1:30 மணி அளவில் முறையே 26 மற்றும் 52 வயது 2 பெண்களை கொலை செய்யும் நோக்கில் அவர்களுக்கு காயம் விளைவித்ததாக அந்நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. எனினும் விளம்பர நிறுவனம் ஒன்றின் பகுதி நேர ஊழியரான அந்நபர் 2 குற்றச்சாட்டுக்களையும் மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து முகமது பெர்டோஸ் மஹமூட் எனும் அவ்வாடவரை 15,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் நீதிமன்றம் ஜாமீனில் விடுவித்தது. மாதம் ஒரு முறை அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களுக்கு சென்று கையெழுத்திட வேண்டும், கடப்பிதழை நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும், சாட்சிகளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கூடுதல் நிபந்தனைகளும் அவருக்கு விதிக்கப்பட்டன. செப்டம்பர் 23ஆம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிமன்றம் அறிவித்தது.
குவாலநெராங்கிலுள்ள பெடு ஏரியில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் கம்போங் மோங் காஜாவில் 100 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் கல்லறைகள் வெளிப்பட்டுள்ளன. இதனிடையே கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 300 நெருங்கிய உறவினர்களும் உள்ளூர் வாசிகளும் கல்லறைகளை பார்வையிடவும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 1960களில் பெடு அணை திட்டத்திற்காக இப்பகுதியில் உள்ள சுமார் 15 கிராமங்கள் நீரில் மூழ்கியதாக பிரார்த்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட படாங் திராப் நாடாளுமன்ற உறுப்பினர் நூருல் அமீன் ஹமீட் கூறினார். தற்போது பெடு அணையில் நீர்மட்டம் 33.2 விழுக்காடாகவும் மூடா அணை மற்றும் ஹானிங் அணையில் முறையே 7.8 விழுக்காடு மற்றும் 78.5 விழுக்காடு நீர்மட்டம் இருப்பதாக மூடா விவசாய மேம்பாட்டு ஆணைய இணையதளம் காட்டுகிறது.